ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம மிரர் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் லெவலில் மிரர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மிரர் ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இந்த டைமண்ட் ஷேப்பு எல்லா சைஸ்லேயுமே நமக்கு மிரர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அயன் நீடில் எடுத்து வச்சுருக்கோம். அயன் நீடில் சில்க் த்ரெட்டு தான். ஓகேவா? ஸோ த்ரெட்டை வச்சு தான் இந்த மிரர் ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மிரருக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மிரரோடைய பேக் சைடில் நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரிஜினல் மிரர். ஓகேவா? ஸோ இதுலேயே பேப்பர் மிரர் மாதிரியும் இருக்குது. ஸோ நான் இந்த மிரரை வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டோரில் பேப்பர் மிரரும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பின்னாடி நம்ம ஃபேப்ரிக் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். கிளாத்தில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணாமல் அந்த மிரரோடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம க்ளூவை அப்ளை பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு ஃபேப்ரிக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எதனால் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணாமல் இருக்கணும்னா, நீங்கள் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணினீங்கன்னா அது மேலே வச்சு நீங்கள் மிரரை ஒட்டும் போது உங்களுக்கு அந்த கம்மு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம மிரருக்கு அடியில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணினோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மிரரை ஃபிக்ஸ் பண்ண உடனே அது மேலே ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. சரியா? ஏன்னா நமக்கு மிரர் காயாமல் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கு தனித்தனியாக பென்சிலால் ஒரு 6 லைன் வர்ற மாதிரி நான் பென்சிலால் லைட்டாக கோடு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லைனை போட்டதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டை டபுள் ட்ரான்ஸாக எடுத்துக்கிறோம். சரியா? டபுள் ட்ரான்ஸாக எடுத்ததுக்கப்புறமா அந்த லாங் ஸ்டிச்சும் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டு நான் சில்க் த்ரெட்டை கொண்டு வரேன். சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ த்ரெட்டை இந்த மிரர் மேலே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, த்ரெட்டை லாங்காக எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 mm அளவுக்கு நம்ம மிரரை வெளியில் தெரிகிற மாதிரி கேப் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே த்ரெட்டை வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா ஸோ மிரருக்கு அடியில் தான் உங்களுடைய ஸ்டிச்சஸ் போகுமே தவிர மிரரோடைய மேலே ஸ்டிச் வராது. ஸோ இது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாருங்கள், லாங்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சை போட்டு மறுபடியும் லாங்காக அந்த த்ரெட்டை கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ இதை 6 பகுதியாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3, 4ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு ஓவர் லென்த்தாக வந்துடும். நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மிரர் எல்லாமே வெளியில் வந்துடும். சரியா? அதனால் இந்த மாதிரி 6ஆக பகுதியாக பிரித்து வச்சு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மிரரை வச்சு நம்ம ஆரி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம இதையுமே கற்று வச்சுக்கிட்டா தான் நமக்கு மிரர் ஒர்க்கு கேட்குறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம லாங் ஸ்டிச், ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை போட்டதுக்கப்புறமா நாட் போடணும். ஸோ இதை சுற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீடு ஒர்க்கில் அவுட்லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி நான் செயின் ஸ்டிச் 2 லைனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள்
பீடு ஒர்க்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக அழகாக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணும்போது பொறுமையாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சில்க் த்ரெட்டு வந்து வேகமாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ த்ரெட்டு ஒர்க்கை பொறுத்த வரையுமே பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். பிகினராக இருக்கிறவங்க வந்து அயன் நீடிலே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அயன் நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூட தூலிப் பிராண்ட் வந்து நீடில் நீங்கள் ப்ளவுஸில் கூட ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ இதே மாதிரியே அவுட்லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2வதாக இருக்கக்கூடிய மிரரையும் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து மிரர் வந்து டைப் 1, டைப் 2வும் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மொத்தமாக 2 டைப்ஸுக்கு வந்து நம்ம மிரர் ஒர்க் வந்து பண்ணுவோம். சரியா? இதில் வந்து 2 மிரருக்கு தான் வந்து நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கான டிசைனும் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஒரு மிரர் ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 2வதாக உள்ள மிரரில் வந்து நான் அதையுமே வந்து கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிரர் மேலே வந்து லாங்காக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் போடுறேன். ஓகேவா? த்ரெட்டை வந்து டபுள் லேயர் சில்க் த்ரெட்டாக வந்து எடுத்திருக்கேன். லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச்சும் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு பேசிக்கில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதோடைய ஸ்டிச்சு தான் வந்து இந்த மிரரில் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லாங்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் லாங்காக ஒரு ஸ்டிச், ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? இதே மாதிரியே வந்து இதை சுற்றி நம்ம இந்த ஸ்டிச்சை தான் கண்டினியூ வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே மேலே கொண்டு போயிட்டு லாங்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு மிரர் வந்து அடியில் தான் இருக்கணும். மிரர் வந்து நமக்கு சைடில் தெரியக்கூடாது. அதனால் ஒரு 5 mmக்கு நீங்கள் மிரரோடைய மேலே தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாவே புரியும். பாருங்கள், லாங்காக ஒரு ஸ்டிச்சை வந்து எடுத்துக்கிறேன். மேலேருந்து த்ரெட்டை அப்படியே அந்த மிரர் மேலேயே வந்து நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மறுபடியும் லாங்காக கொண்டு போகிறேன். மேலே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த லாக் ஸ்டிச்சை வந்து நம்ம சைடில் வந்து போடக்கூடாது. லாங்காக நம்ம த்ரெட்டை கொண்டு போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீழவே வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து போடணும். ஸோ இந்த 2 ஸ்டிச்சுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க. ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணி அந்த டிசைனில் இந்த மிரர் ஒர்க்கை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு நான் பாதியாக வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இது 2 ஸ்டெப்பும் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷிங் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்குடைய மேலே வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா இதுவே வந்து ஒரு மாதிரி அவுட்லைனாக எம்போஸ்டாக வந்து இருக்குது பாருங்கள். அந்த சைடில் பாருங்கள். ஸோ லாங் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்ததில் அது எவ்வளோ அழகாக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக வந்து ஒரு மாதிரி பாதி பாதியாக வருது இல்லையா? ஸோ இந்த ஃபினிஷிங்கே வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டாது. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய கண்டினியூட்டி எப்படின்னா லாங் ஸ்டிச்,
குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் இதை வந்து போடுறோம். ஸோ இது வந்து பேசிக்லி நமக்கு வந்து ஜர்தோசிலேருந்து பீட் ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்து பேசிக்லி நமக்கு வருது ஸ்டெம் ஸ்டிச்சு. இதில் வந்து நம்ம மிரரில் வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டெம் ஸ்டிச் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து வருது. ஓகேவா? ஸோ இதவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் வரும்போது நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நாட் வந்து கண்டிப்பாக போடணும். நாட் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா? அதனால் நாட் வந்து கவனமாக போடணும். ஸோ இதில் வந்து எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணலை, நாட் போட்ட வீடியோவை. அதனால் வந்து அது சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ பேசிக் கற்றுக்கிட்ட எல்லாருக்குமே வந்து நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபினிஷிங் லுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஒன்னில். செகண்ட் ஒன்னில் அவுட்லைன் கொடுக்காம இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.